ஷீலா, நீ வேஷத்தை கலைக்க வேணாம். உன் வேஷத்தை கலைக்கதான் நாங்க வந்திருக்கோம். என்ன என்ன சொல்றீங்க? புரியல? சோப்புக்குள்ள வைரத்தை வச்சு கடத்திக்கிட்டு வர்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒழுங்கா சொல்லிடு, வைரத்தை கொண்டு வர்றது யாரு? என்ன என்ன உளறீங்க? நாங்க உளர வரல, உங்ககிட்ட இருந்து உண்மையை கிளற வந்திருக்கோம். சொல்லு. தெரியாது. தெரியாது. அடிங்க, போடுங்க, என்ன சித்திரவதை பண்ணுங்க. இத்தனை நாள் அவங்க கூட்டத்துக்காக நான் வாழ்ச்சது போதும். இனிமேலாவது என்ன நிம்மதியா வாழ விடுங்க. யாரையுமே நிம்மதியா வாழ விடக் கூடாதுங்கிற தானடி நம்ம கூட்டத்துடைய கொள்கை. இது உனக்கு தெரியாது? சொல்லடி. என்ன விட்டுடுங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. இந்த கையெடுத்து கும்புறது, காலில் விழுந்து கெஞ்சுறது இதெல்லாம் புளிச்சு போச்சு. கேட்டதுக்கு ஒழுங்கா பதில சொல்லு. வைரத்தை கொண்டு வந்து கொடுக்கறது யாரு? தெரியாது தெரியாது தெரியாது. இவ்வளவு இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. போலீஸ் கிட்டயும் சரி, போனு கிட்டயும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுடி போன, எடுடி. ஹலோ, ஷீலா பேசுறேன். என் பேரு லண்டன் விச்சு. ஹோட்டல் அஸ்வினில தங்கி இருக்கிறேன். யாரோ உங்க ஃப்ரெண்டு சுகுமாரா லண்டன்ல நான் புறப்படும் போது கை நிறைய சோப்புகளை அள்ளி கொடுத்து இந்தியாவுக்கு போன உடனே உங்களுக்கு போன் போட்டு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாரு. அப்பா நிக்காதீங்க, இது எனக்கு ஒரு சின்ன டிசீஸ். பாவம், உங்க சோப்பை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு குளிக்காம இருப்பீங்க. அதனால இப்ப உடனடியா கொடுத்து அனுப்புறேன். எது கொடுத்து அனுப்பணும்? நானே நேர்ல கொட்டுக்கிட்டு வரேன். உங்களையும் கேபரேட்டர்ஸ்ல பார்த்த சின்ன கிளிகளிப்பு கிடைக்கும். அப்ப வரட்டுமா? அவன் வரட்டுமான்னு கேட்கறான். உடனே வர சொல்லு. ஹலோ, இப்ப நீங்க வர வேண்டாம். என்னது வரட்டுமானா வர வேண்டாங்கிறா? இந்த சோப்பை கொடுக்கிற சாக்குல அவளையும் பார்த்துடணும், அவன் நிலைமையும் பார்த்துடணும். புறப்படுறேன். இவட இருக்கிறது இருக்க ஒரு பெரிய கார் கிட்ட பந்தாவா நிக்க வேணா? ஆமா, இப்படி பந்தாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கிராக்கி மாட்ட மாட்டேங்குத. அங்க பாரு, போட்டு சூட்டோட ஒரு இடிச்சுவாங்க வர்றான். அவங்கிட்ட போய் உன் கை வச்சை காட்டு. இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம அப்பா இவர் தான் எங்க அப்பான்னு சொல்லிடலாமா? ஐயோ, அப்புறம் அவரையும் இந்த கும்பல மாட்டி விட்டுருவாங்க. என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? போய் பொட்டி அடிச்சுன்னு வா. அந்த பொட்டியில ஒண்ணு இருக்காதுங்க, ஜலதோஷம் மாத்திரம் தான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் தும்பிக்கிட்டே வராரு. விட்டுருங்க, பாவம் எங்க அப்பா மாதிரி. நம்ம தொழிலுக்கு பந்த பாசமே கூடாது. போய் பொட்டி அடிச்சுன்னு வாடானா. வேணாங்க, சொன்ன கேளுங்க. கையில வேற சூட்கேஸ், அச்சு முச்சம் தும்புறான். இவன் தான் லண்டன் விச்சு. காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்க. நீ சூட்கேஸ் அடிச்சுட்டு வா. போ 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 போ. டாக்ஸி. Come on, come on, come on. Robert, Robert, Robert. ஏன் சார் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? What sort of country you are living in? Streets are full of thieves and robbers. Can't a man walk in peace? சார், நீங்க பேசுறதெல்லாம் குத்து மதிப்பா தெரியும் சார். என்ன சார் பெட்டில இருந்துச்சு? என்ன இருக்குதா? சோப் கட்டி, சோப் கேக். சோப்பு கட்டியா? இதுக்குதான் இப்படி கத்துனியா? காஸ்மாலாம் வாங்க போலாம். புட்டி திருட்டு போச்சே. எதுக்கும் ஒரு மரியாதைக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்த்து சொல்லிவிடுவோம். அதான் பெட்டர். ஹலோ மிஸ் ஷீலா. ஓ, என்ன வர வேண்டாம்னு சொன்னதுக்கு இப்பதான் காரணம் புரியுது. ஓரா டான்ஸ் ஆடி ஓஞ்சி போய் ஒயிலா படுத்துட்டீங்க போல இருக்கு. இட்ஸ் ஓகே. ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேனே. என்ன இந்தியா வர வர ரொம்ப மோசமா போச்சு. உங்களுக்காக சோப்பெல்லாம் வச்சு பொட்டி எடுத்துக்கிட்டு வந்தேன்னா வர்ற வழியில யாரோ தருதலைக்கு பிறந்த பய போல இருக்கு. அது எங்கிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். என்ன வருத்தப்படுறீங்களா? நோ நோ, இது போனா 1000 சோப்பு இதை விட காஸ்ட்லியா நானே வாங்கி தரேன். எந்த இப்ப எப்படி குளிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி. என்னது கத்தி? ஓஹோ, இன்னைக்கு கத்தி எறிகிற டான்ஸா? இருக்கட்டும் இருக்கட்டும். பீசி பீசிங்குது. ரத்தமா? வாடா வா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பயங்கர கொலையை செஞ்சுட்டு போலீஸ் யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு அசால்ட்டா உலாத்திக்கிட்டு இருப்பேன். என்ன 5 10 கொடுத்து அப்படியே அனுக்கலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. நான் யாரு?
லண்டன் விச்சு. உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவார்டு வாங்கிக்கிறேன் பாரு. கான்ஸ்டபிள். எஸ் சார். சாரதா, ஒரு கோஷ்டியோட செட்டப்பா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? மிஸ்டர், இவதான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வாட்? நீங்க ரியல் இன்ஸ்பெக்டரா? சார், சத்தியமா சொல்றேன், நான் இந்த கொலையை செய்யல. என்னமா இது? கையில கத்தி வச்சிருக்கிற, நீதான கொலை பண்ணிருக்கணும். ஏன் சார், கையில கத்தி இருக்கிறதுனால நானா கொலை செஞ்சேன்? இத பாருங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், இப்ப கத்தி உங்க கையில இருக்குது, அப்ப நீங்களா கொலை பண்ணீங்க? அப்படியா? சார், நான் புள்ளம்பிக்காரு. அங்க போடு. ஓ காட், மை டியர் இன்ஸ்பெக்டர், I am only a visitor here, not a murderer. எனக்கும் இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. பெட்ல டெட் பாடி, கையில கத்தி, அந்த கத்தியில ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? கொலைன்னு அர்த்தம். Shut up. இன்ஸ்பெக்டர், நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒண்ணு சொல்ல வேணாம், நீ சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், இந்த பாப்பா அரெஸ்ட் பண்ணு, இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. சார், மாத்தி சொல்றீங்களே? எப்படி சொன்ன? நான் இன்ஸ்பெக்டர், 1000 குழப்பத்தில் இருப்பேன், நீ தான் ரூட்ல கரெக்டா இருக்கணும். பி கேர்ஃபுல். நான்சென்ஸ். இந்த சத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல? இப்ப சொல்ற தெரிஞ்சுக்கோ. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுவரைக்கும் 2442 கொலை கேசுகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. இப்ப சொல்லு, அந்த பொண்ண கொலை பண்ணது நீதானே? இந்த லட்சி சத்தியமா சொல்றேன், அந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது சார். இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். இதே கேள்வி மாற்றி கேட்கிறேன் கான்ஸ்டபிள், நீதானே அந்த பொண்ணை கொலை பண்ணது? இதே கேள்விக்கு பதில நான் மாத்தி சொல்றேன், நான் ஏன் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? திருநாச்சவன் கேச திசை திருப்புறான். நோட் தி பாயிண்ட், நோட் தி பாயிண்ட். இப்ப சொல்லு, அந்த கீழாவை எங்க மீட் பண்ண, எப்படி மர்டர் பண்ண? சார், நான் அவளை முதல்ல சந்திச்சது பிணமாட்டம். நான் மாட்டேன். திருநாச்சவன் நாகபல தலையா? ஸ்ரீனிவாசவன் கொஞ்சம் இருப்பா. சார், நான் உங்களை மாதிரி இல்ல, பெரிய மனுஷன். லண்டன் விச்சுன்னு பேரு, மெட்ராஸ் டாக்டர் செல்வநாதத்துடைய வருங்கால சம்பந்தி சார். நான் நம்ப சொல்றேன்? நம்ப மாட்டேன் சார். நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா 446965 போன் போட்டுக்கலுங்க சார். அப்படியா? இப்ப தெரிஞ்சுக்கிறேன், இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, நான் லட்சுமி பேசுறேன். இன்ஸ்பெக்டரா, என்ன விஷயம்? இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி பழகுங்க. விச்சுவே தெரியுமாவா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? லண்டன் விச்சு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னது, கத்தியால குத்திட்டாரா? கத்தின்னு சொல்றோம், ஏன் தெரியுமா? குத்தும் போது கத்திக்கிட்டே சாகுறாங்க, அதனாலதான் அதுக்கு பேர் கத்தி. கத்தியால குத்தலாம், ஆனா குத்தியால கத்த முடியுமா? ஹலோ ஹலோ, என்ன இந்த மனுஷன் போன வச்சுட்டாரு? அம்மா மாட்டிக்கினீங்களா? நல்லா வேணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம VO2E. VO2E. திருநாச்சவன், வெள்ளம்படுக்க ஓரத்துல துபாயிலிருந்து வந்து இறக்குறீங்களா? நீங்க பாக்குற கள்ளக்கடத்தலுக்கு கோடு வேடா? திருநாச்சவன், நோட் தி பாயிண்ட். எழுதியா? பக்கம் பக்கமா எழுது. இதை விட ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன மறைக்கிறீங்க? லாக்கப்புக்குள்ள போன அவ்வளவுதான். ஸ்ரீராமன் லாக்கப் காட்டு.